வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்றும் சமையல் சேனலில் என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமத்து ஸ்டைலில் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கணும் அப்படின்றத பற்றி தான். சாப்பிடலாமா? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்றும் சமையல் சேனலில் என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமத்து ஸ்டைலில் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கணும் அப்படின்றத பற்றி தான். நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறதுக்கு நாட்டுக்கோழியை நல்லா உரித்து கழுவி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம், தக்காளி, நார்மலாக நம்ம குழம்பு ஊற்றுற எண்ணெய், பூண்டு நச்சு வச்சுக்கோங்க, அப்புறம் இஞ்சி, கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு, காஞ்ச மிளகா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள், கொஞ்சம் லெமன், அப்புறம் வெறும் பூண்டு நக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க, அப்புறம் பெப்பர், அப்புறம் கரம் மசாலா, மஞ்சள் தூள். இப்போது இது எல்லாத்தையும் வச்சு எப்படி ரொம்பவே சுவையான கிராமத்து ஸ்டைலில் ஒரு நாட்டுக்கோழி குழம்பு பண்ணுறது அப்படின்றத இப்போ சொல்கிறோம். இந்த நாட்டுக்கோழி குழம்பு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாங்கள் அடுப்பில் செய்ய போகிறோம். அடுப்பில் செஞ்சால் நாட்டுக்கோழி எப்பயுமே ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற நாட்டுக்கோழியில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, ஒரு அரை ஸ்பூன் லெமன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம பிரட்டிக்கலாம். இதை ஃபஸ்ட்டே இந்த மாதிரி பிரட்டி எடுத்து வச்சுருங்க. நல்லா ஒரு சைடு ஊறட்டும். இப்போ இது மஞ்சளில், இந்த உப்பில், இந்த காரத்தில் நல்லா கொஞ்ச நேரம் ஊறட்டும். இப்போ நம்மளோட அடுப்பை நம்ம பற்ற வச்சுக்கலாம். கற்பூரம் வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களால் பற்ற வச்சுக்க முடியும். உங்கள் வீட்டில் அடுப்பு இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாக ஸ்டவ்லேயே பண்ணலாம். ஆனால் அடுப்பில் பண்ணும்போது நாட்டுக்கோழி தனியாக ஒரு டேஸ்ட் இருக்கும். முதல்ல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 பட்டை போட்டுக்கோங்க, கல்பாசி கொஞ்சம் சேர்த்துக்குங்க. ஸோ இப்போ கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கோங்க, காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த முழு பூண்டை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் நச்சு வச்சுருக்கிற இஞ்சி சேர்த்துக்கலாம்.
அப்புறம் நச்சு வச்சுருக்கிற பூண்டு, இந்த பூண்டு இஞ்சி இதோட வாசனை வந்து நல்லா வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற இந்த சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு முழு கோழி வந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோ இருக்கும், 950 கிராம்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். இந்த சின்ன வெங்காயத்து கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம வீட்டு மிளகாத்தூள் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரம் தேவைன்னா இன்னும் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் ஒரு 1½ ஸ்பூன், பெப்பர் ஒரு 1/4 ஸ்பூன். இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா வந்து நல்லா எண்ணெயில் வறுபடட்டும். அடுத்து கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி, கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். இதை நல்லா வந்து கிளறி விட்டுருங்க. நாட்டுக்கோழி குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய மசாலாலாம் ஆட் பண்ண வேண்டாம். நீங்கள் இப்போ ப்ராய்லர் சிக்கன் வந்து கிரேவி பண்ணுறதுக்கு நிறைய மசாலா ஆட் பண்ணுவோம். அந்த மாதிரி நாட்டுக்கோழிக்கு எதுவுமே தேவையில்லை. ஏன்னா நாட்டுக்கோழியோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோழியில் இருக்க சாறு வந்து குழம்புல இறங்கும் போது தான் ஒரு தனி டேஸ்ட்டு கிடைக்கும். அதுதான் நாட்டுக்கோழியோட டேஸ்ட்டே. வதக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல் வருது. ப்ராய்லர் சிக்கனை நீங்கள் எவ்வளோ தான் இந்த மாதிரி பண்ணாலும் அந்த ஸ்மெல்லு வராது. நாட்டுக்கோழி வந்து நீங்கள் வதக்கும் போதே நல்ல ஒரு ஸ்மெல் வரும். மசாலா வந்து அந்த கோழியோட ஃப்ளேவருக்கு டாமினேட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து மசாலா சேர்த்துக்காதீங்க. பொதுவாக நாட்டுக்கோழிக்கு வந்து எந்த மசாலாவும் தேவை கிடையாது. சும்மா நச்சு போட்டாவே அதோட டேஸ்ட் வந்து செமையாக இருக்கும். இப்போது இதை நல்லா கொஞ்சம் நேரம் அந்த கோழியில் இருக்க தண்ணி லைட்டாக இறங்குற அளவுக்கு அப்படியே விட்டுருவோம். இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த கறியில் இருக்கிற அந்த தண்ணி வந்து இறங்கி நல்லா எண்ணெய் மிதக்கிற மாதிரி வரும். இப்போ ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சிடலாம். நல்லா வந்து தண்ணி கம்மியாகவே சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ அந்த கறியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலா நல்லா இறங்கிடும். இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 1/2 கிளாஸ் மட்டும்தான் தண்ணி ஊற்றிருப்பேன். மிச்ச தண்ணி எல்லாமே அந்த கறியில் இருக்க தண்ணி அப்படியே இறங்கும். நாட்டுக்கோழி எப்பயுமே வந்து ரொம்ப திக்காக வைக்காதீங்க, தண்ணியாக வச்சிங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. எண்ணெய் மிதந்து வர அளவுக்கு நல்லா ஒரு கிளறி விட்டுக்கோங்க. நம்மளோட மசாலா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கனுக்குள்ளே வந்து நல்லா போயிடும். இதை பார்த்திங்கன்னா இங்கே தெரியும், இந்த எண்ணெய் பாருங்கள் நல்லா அப்படியே எண்ணெயாக இருக்கும். இந்த எண்ணெய் தனியாக வந்துடும். இப்போது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம். இன்றைக்கி இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்கிறோம். அதாவது நாட்டுக்கோழி ரசம் குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப திக்காக கிரேவியாக இல்லாமல் நல்லா தண்ணியாக வச்சு அந்த குழம்பு சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ சாதம் வேணாலும் சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படியே வந்து நம்ம வந்து ஒரு மூடி போட்டு அப்படியே கொதிக்க விட்டுறலாம். கொஞ்சம் நேரம் கழித்து எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ரொம்பவே சுவையான நாட்டுக்கோழி குழம்பு கிராமத்து ஸ்டைலில் எப்படி பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்த்துட்ருக்கோம். நீங்கள் வந்து என்றும் சமையல் சேனலுக்கு இப்போ தான் தடவை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட எல்லா வீடியோவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்போ தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் எங்களோட சேனல் வந்து புதுசாக நாங்கள் ஆரம்பித்த சேனல். இதில் வந்து கிராமத்து ஸ்டைலும் சரி, நிறைய ரெஸ்டாரண்ட் ஸ்டைலும் சரி, புது புது ரெசிபீஸை வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக எப்படி பண்ணணும் அப்படின்றத ரொம்ப தெளிவான ஒரு வீடியோவாக உங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வீடியோவாக இருக்கும். மறக்காமல் எங்களோட எல்லா வீடியோவும் பாருங்கள் அண்ட் எல்லா வீடியோக்கும் லைக்கும் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோழி எந்தளவுக்கு வெந்திருக்குன்னு ஒரு வாட்டி பார்க்கலாம். ஸோ இது அப்படியே வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம விட்டுடலாம். இந்த அடுப்பு வந்து எங்கள் வீட்டில் நானாக போட்ட அடுப்பு தான், மண் அடுப்பு. இந்த மாதிரி அடுப்பு எப்படி வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற இடத்துல பண்ணணும் அப்படின்றத கண்டிப்பாக நான் வந்து இன்னொரு வீடியோலேயே உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட குழம்பு வந்து கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம். செம்ம வாசனையாக இருக்குது, நல்லா கொதி வந்துருச்சு குழம்பு. இது நடுவில் வந்து ஒரு வாட்டி வந்து டேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும். நடுவில் வந்து இந்த சிக்கனை கூட நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம், சிக்கன் வெந்துருச்சா அப்படின்ட்டு. நாட்டுக்கோழி வந்து வேகிறது கொஞ்சம் லேட் ஆகும். அந்த நாட்டுக்கோழியில் இருக்கிற அந்த சாறு வந்து பார்த்திங்கன்னா அந்த குழம்புல இறங்கி இந்த வாசனையில் வரும். இந்த கறி இருக்குது, நல்லா வெந்திருக்கு. இதை வந்து இந்த ஓரத்தில் இங்கே பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய்லாம் நல்லா தனியாக வந்திருக்கு. இப்போது நம்மளோட சுவையான நாட்டுக்கோழி ரெடி ஆகிடுச்சு. நல்ல சாதம், சுடு சாதம் போட்டு இந்த குழம்பை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட நாட்டுக்கோழி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதிச்சு இந்த எண்ணெய்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மதக்குது. இப்போ அந்த குழம்பு வந்து நீங்கள் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்டு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மறக்காமல் என்றும் சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட ட்ரெடிஷ்னல் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கிராமத்து ஸ்டைலில், அது மட்டும் இல்லாமல் நிறைய ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நிறைய வீடியோஸ் வந்து நாங்கள் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறோம். தமிழில் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு வீடியோஸ் க்ரியேட் பண்ணி போடுறோம். இந்த நாட்டுக்கோழி மாதிரி இன்னும் நிறைய விதமான குழம்புகள் இருக்குது. நிறைய விதமான கிராமத்து ஸ்டைலில் நம்ம நிறைய டிஷ்ஷஸ் அண்ட் ரெசிபீஸை வந்து பார்க்க போகிறோம். அந்த வீடியோ அப்டேட்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மறக்காமல் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் எங்களுக்கு செய்கிற ஒரே சப்போர்ட் வந்து எங்களோட வீடியோஸ் எல்லாத்தையும் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்றும் சமையல்.